இங்க ஒரு ஜெயில எல்லா கைதிகளையுமே வெறுங்கால தான் கூப்பிட்டு வராங்க. ஆனா அங்க பாதுகாப்புக்கு இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஷூ தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்க இருக்கிற மொத்த ஃப்ளோருமே ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகுறதால இந்த கைதிகள் எப்பெல்லாம் தப்பு பண்றாங்களோ அப்பெல்லாம் அந்த கரண்ட் ஆன் பண்ணி விட்டு பயங்கரமா ஷாக் கொடுத்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுவும் நைட் நேரம் எந்த கைதிகளும் அவங்களோட சிறையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு மொத்த ஃப்ளோர்லயும் கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி ஆன் பண்ணி விட்டுறாங்க. இதெல்லாம் அந்த ஜெயிலுக்கு புதுசா வந்த ஜாக்குங்கிற இவன் பார்த்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும்னு முடிவு பண்றான். அதுவும் புதுசா வர கைதிகளை இந்த செக்யூரிட்டிஸ் ஒரு லிஃப்ட் வழியா கீழே இருக்கிறாங்களே தவிர அவங்க கீழே இறங்க மாட்டாங்கன்னு எல்லாத்தையுமே பக்காவா நோட் பண்ண ஜாக் வந்து அவங்க கிட்ட இருக்கிற சின்ன கத்தியை வச்சு பாத்ரூம்ல இருக்கிற ஒரு பைப்பா இருக்கிறான். இதனால அந்த பைப் உடைஞ்சு மொத்த ஃப்ளோருமே இப்ப தண்ணி ஆகிருது. அதுக்கப்புறம் ஜாக்கோட ஐடியா படி கீழே இருக்கிற எல்லா கைதிகளுமே மேல இருக்கிற செக்யூரிட்டிஸ் அட்டாக் பண்றாங்க. இதனால கோவமான ஜெயில் வார்டன் மொத்த ஃப்ளோர்லயும் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஆன் பண்ணி விட்டுறான். ஆனா அங்க ஃப்ளோரை சுத்தி தண்ணி இருக்கிறதுனால ஷார்ட் சர்க்யூட் ஆகி மொத்த கரண்ட்டுமே இப்ப ஆஃப் ஆகிருது. இதனால இப்ப எல்லா கைதிகளுமே ஒன்னு சேர்ந்து இங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸையும் அடிச்சு போட்டுட்டு இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கிறதுக்காக வெளியே வந்து பார்த்தா இந்த ஜெயிலே நடுக்கடல்ல இருக்குது. பட் இருந்தாலும் எல்லா கைதிகளும் தப்பிச்சா போதுன்னு தண்ணியில குதிச்சு எஸ்கேப் ஆகிறாங்க.